சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற அன்பே வா சீரியல் மூலமாக பிரபலமான நடிகர் விராட் சமீபத்தில் அவங்க காதலிச்சு வந்த நவீனா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட விராட் தன்னோட காதல் வாழ்க்கை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் தன்னோட திருமணத்துக்கு தன்னோட அம்மாவே சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த பிரச்சனைகள் பற்றியும் விராட் மற்றும் அவங்களோட மனைவி பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற அன்பே வா சீரியலில் வருணா பலருக்கும் பரிச்சயமான நடிகர் விராட். இவர் சமீபத்தில் அவர் காதலிச்சு வந்த நவீனா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நவீனா பியூட்டிஷியனாக இருக்கிறாங்க. இவங்க பல பிரபலங்களுக்கு பியூட்டிஷியன் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்களோட திருமணத்துக்கு ஆரம்பத்தில் விராட் வீட்டில் சம்மதிக்கவே இல்லையா. விராட்டோட அம்மா இவங்களோட காதலுக்கு சம்மதிக்காதனால சில மாதங்கள் விராட் அவங்களோட வீட்டுக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு அப்புறம் கலந்துக்கிட்ட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த பொண்ணும் சரியாக அமையலை அப்படிங்கிறதுனால ஜோடி ஆப்பில் என்னோட பெயரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அதில் பெரிய லெவலில் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நவீனா வீட்டையும் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்துருக்குறாங்க. ஒரு தடவை அவங்களோட அம்மா, நீ யாரையாச்சும் காதலிக்கிறியா, இல்லைன்னா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் அன்பே வா சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்ததும் நவீனா இவரை மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை என்னோட தோழி ஒருத்தர் மூலமாக சந்திக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் காதலாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் நவீனோட வீட்டுக்கு நான் போகும்போது கூட அவங்களோட அம்மா, நீ அப்போவே சொன்னியே அதே பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டாங்க. ஆனால் என்னோட அம்மாவுக்கு எங்களோட காதலில் நம்பிக்கையே இல்லை. அதனால் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதனால வீட்டுக்கு போனாலே சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில மாதங்கள் வீட்டுக்கு போகாமல் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட அம்மா என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட, நீ உன் காதலில் உறுதியாக இருக்கியா, இல்லை அந்த பொண்ணு மேலே உனக்கு அஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குதா, நீங்கள் எந்த மாதிரி காதலிக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எங்கள் 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம். நவீனா என்னோட வயசில் பெரிய பொண்ணு. அதனாலேயே எல்லாரும் இந்த கல்யாணம் அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் நவீனோட அம்மா கூட எங்கள் 2 பேரோட வயசை காரணம் காட்டி திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கி நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்கள் விராட் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் நவீனாவை காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவளை விட்டு விலக மாட்டேன். அவள் பல ஏமாற்றங்களை பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கட்டி அணைச்சபடி அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இதை பார்த்த பலரும் இந்த ஜோடிக்கு தங்களோட திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.